வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சினிமாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, சூரியோடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, விடுதலை பார்ட் 1 செம ஹிட். இப்போ விடுதலை 2 டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இது இல்லாம இதுல முக்கியமான ஒரு நபரை பத்தி பேசணும்னா, விடுதலை திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் எல்ரிக் குமார். இவருடைய RS இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்ற கம்பெனி மூலியமா அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா இந்த மாதிரியான திரைப்படங்களை தயாரிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா இந்த விடுதலை படத்தை தயாரிச்சாங்க. இப்ப திரும்ப நான் வரிசையா நிறைய படங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற வருகையில தான் சூரிய வச்சு அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் புசனான பேச்சு அடிபட்டிருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, செல்ஃபி அப்படின்ற திரைப்படத்தை இயக்குன மதிமாறனுடைய இயக்கத்துல சூரிய நடிக்க போறதாவும், அந்த திரைப்படத்தை எல்ரிக் குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் இந்த கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா சூரிக்கு ஒரு மிகப்பெரிய பேரா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொட்டுக்காளி, அப்புறம் விடுதலை 2 அப்படின்னு சொல்லி வரிசையா இந்த மாதிரியான திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு இவர் விட்டு ஆள் இல்லப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் எடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த பேர் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். சுகுமாருடைய இயக்கத்துல புஷ்பா 2 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி இப்போ வசூல் வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அல்லு அர்ஜுன் இதுக்காக வெயிட் பண்ணாலும் ரொம்ப ஓவர்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்னதான் 4 வருஷம் தொடர்ந்து படம் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் அவருடைய கதாபாத்திரமும் இதுல அமைஞ்சிருந்துச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த எல்லாருக்குமே செகண்ட் பார்ட் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் செகண்ட் பார்ட் தனியா பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ற மாதிரியே உருவாக்குனதுனால இந்த படத்துடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடிஞ்சது. புஷ்பா 2 ரிலீஸ் ஆன அன்னைக்கே 294 கோடி ரூபாய் வசூல். இப்படி இந்திய சினிமா வரலாற்றிலேயே எந்த திரைப்படமும் வசூலிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தனித்து நிக்கிற மாதிரியான பேரா புஷ்பா 2க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாம இப்ப வரைக்கும் புஷ்பா 2 உடைய வசூல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 624 கோடி வரைக்கும் வசூல் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னும் இந்த வாரத்துடைய இறுதியில கணக்குன்னு பார்த்தோம்னா தோராயமா 850 கோடி ரூபாய் இவே டச் பண்ணிடும். இனி இந்த மாசம் ஃபுல்லா ஓட வேண்டியது இருக்கு. கண்டிப்பா 1000 கோடிக்கு மேலேயே கிராஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே தொடர்ந்துச்சு அப்படின்னா 1500 crores வசூலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உலக அளவுல இந்த புஷ்பா 2 திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு மாசுவான growth இந்த திரைப்படத்துக்கு இருக்கு. காதலிக்க நேரமில்லை அப்படின்ற திரைப்படத்துல இப்ப ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. அந்த படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இது இல்லாம அடுத்தபடியா டாடா படத்துடைய இயக்குனரான கணேஷ் கே பாபுவோடைய இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகி இப்போ அதுக்கான வேலைகள் ஓடிட்டு இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் வரக்கூடிய 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா. ஸோ டிசம்பர் 16th இருந்து இந்த திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படம் வடசென்னையை மையமா வச்சு எடுக்கிறதுனால ஜெயம் ரவிக்கு அதுக்கான கெட்டப், கொஞ்சம் லீன் பாடி அப்படின்னு சொல்லி அவருமே அவருடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ டயட் ரொட்டீன்ல இருக்காரு. சீக்கிரமாவே உடம்பு குறைக்கணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்கு. அண்ட் வடசென்னை மையமா இருக்கிறதுனால அந்த ஸ்லாங், அந்த மாதிரி ஒரு கெட்டப் அப்படின்னு சொல்லி மிரட்டலா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெலுங்கு சினிமால பிரபாஸ், அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரை கேட்டாலே இவங்கெல்லாம் பேன் இந்தியா ஆக்டர்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, பிரபாஸ்க்கு பாகுபலி, அதே மாதிரி இவருக்கு புஷ்பா. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் மாசு வேட்டை. ஆனா இவங்க 2 பேருடைய நடிப்புல ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதுல ஒரு படத்துக்கு ஸ்ரதா கபூரை கேட்டாங்க. இவங்க 2 பேருடைய படத்துக்காகவும் ஸ்ரதா கபூரை அப்ரோச் பண்ணும்போது அவங்க நோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுலயும் நிறைய டைரக்டர், லீடிங் ப்ரொடியூசர்ஸ் இப்படி எல்லாருமே கேட்டு அவங்க நோ தான் சொல்றாங்க. அது ஏனே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இருக்கும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க நோ சொல்றாங்க. அதுவும் ஏன் குறிப்பா இவங்க 2 பேரும் மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்காம போகலாம். இல்லைன்னா இப்போதைக்கு அவங்க பாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு டைம் ஸ்கெடியூல் இல்லாமல் இருக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அப்படியும் ஏன் இவங்க அவாய்ட் பண்றாங்கன்றது புரியலன்னு சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். This is back from Vijay Sri. Take care.